எஸ்கே ஃபேன்ஸ்லாம் இந்த ரிவ்யூ முடியும் போது பயங்கரமாக வச்சு செய்ய போறீங்க கமெண்ட்ல நினைக்கிறேன். நம்ம முருகதாஸோட இயக்கத்தில் சிவகார்த்தியன் அவர்களோட நடிப்பில் வெளியில் வந்த மதராசி படத்தோட 2வது நாள் ரிவ்யூ தான் இது. ஸோ நான் படம் பார்த்துட்டேன், வித் ஃபேமிலியோட பார்த்துட்டேன். அதுக்கான ப்ரூஃப்லாம் என்கிட்ட இருக்குது. ஏன்னா படம் பார்க்காம ரிவ்யூ பண்ணுறதுக்கு நான் இன்னும் வேற மாதிரியான ஆளெல்லாம் கிடையாது. படத்தை பார்த்துட்டு தான் வந்து பேசுகிறோம். இல்லை, எனக்கு புரியல, சிவகார்த்தியன் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னு எனக்கு புரியல. இது மாதிரி ஒரு படங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்புறம் ஏன் மக்கள் அவரை வந்து திடீர் தளபதி, அந்த தளபதி, இந்த தளபதி, இளைய தளபதி அப்படி இப்படின்னு ஏன் அவர் கூப்பிட மாட்டாங்க எனக்கு புரியல. ஏற்கனவே ஒரு அமரன் பண்ணாரு, அதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணார். அமரனத்தில் வேற லெவலில் ஹிட் ஆனிச்சு, வேற லெவலில் அவர் பேசப்பட்டாரு. அதுக்கப்புறம் முருகதாஸோட டைரக்ஷன், முருகதாஸில் சாதாரண அவ்வளோ பெரிய பெரிய ஹிட்டெல்லாம் கொடுத்து எவ்வளோ பெரிய ஜாப்பானெல்லாம் வச்சு பண்ணி வேற லெவலில் ஒரு டைரக்டர் அவரோட கான்செப்டை படத்தை பண்ணி அந்த படம் வெளியில் வரும்போது எல்லாரும் என்ன பண்ணாங்க, முருகதாஸோட டைரக்ஷன் ஆல்ரெடி 2 படம் இது போட்டுக்கிட்டு இந்த படம் போட்டுக்க போகுது அப்படின்னா நினச்சிருப்பீங்க இல்லையா? அந்த படத்தை ஒரு பண்ணி பார்த்தா அவ்வளோ சூப்பராக பண்ணிட்டு வச்சிருக்காரு. இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க எஸ்கே, இது நல்லது கிடையாது, புரியுதுங்களா? நான் உங்களை எஸ்கேவை தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் திடீர்னு தளபதியை மாறணும்னு நினைக்கிறீங்க, திடீர்னு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு போகணும்னு நினச்சா நாங்கள் என்ன பண்ணுறது? அப்புறம் நாங்கள் அப்படி தான் கூப்பிட்டாகணும், தளபதி தான் கூப்பிட்டாகணும், திடீர் தளபதி தான் கூப்பிடுவோம், எல்லாமே தான் சொல்லுவோம். அப்புறம் வேற என்ன பண்ண முடியுங்கிறால? அதுக்கு மேலே எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி படம் பண்ணி நாங்கள் அப்படி தான் கூப்பிடுவோம். ஏன்னா முருகதாஸும் அப்படி தான் சும்மா பண்ணிட்டு இருக்கக்கூடாது. முருகதாஸ் அவர்களே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், இது மாதிரிலாம் படங்கள் பண்ணாதீங்க. எல்லாரும் ஒருத்தர் என்ன ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க, முக்க படம் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் மட்டும் எவ்வளோ பெரிய பெர்ஃபெக்டான ஒரு படம் பண்ணுறீங்க? படத்தில் எல்லாமே இருக்குங்க. இந்த மனுஷனுக்கு டான்ஸ் ஆட தெரியாது நினச்சோம், ஓரளவு ஸ்டெயின் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சா நல்லாவே ஆடுவார், அது வேறு பிரச்சனை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சலாம்பல டான்ஸ்னா அந்த டான்ஸ் ஆடி இருக்கிறாரு மனுஷன். நமக்கெல்லாம் அவ்வளோ வைப்பாக இருக்குது. உட்காந்து படம் பார்க்க முடியல, ஏஞ்சி நாங்களே ஆட வேண்டியதாக இருக்குது. கை காலில் வலிக்குமோ வலிக்காதா எனக்கு புரியல. ஏன் இவ்வளோ ஸ்பீடு, இவ்வளோ எனர்ஜெட்டிக் ஏன் ஆடுறீங்க நீங்கள்? யார் உங்களுக்கு அந்த ஒரு உரிமை கொடுத்தது? சரி, டான்ஸ் தான் ஆடி போறீங்க, சரி பரவாயில்ல, கற்றுட்டு வந்திருப்பீங்கன்னு நினச்சிக்கிட்டேன். நடிகை தெரியாதுன்னு பார்த்தா அவர் இந்த நடிகை நடிக்கிறார் இந்த படத்தில். அதுவும் வந்து மெமரி திடீர்னு வர மாதிரி ஒரு அவர் ஏதோ ஒரு நோய் சொன்னாலே டக்குன்னு வந்துட்டேனே, அது மாதிரி வரும்போது அடிச்சுட்டு பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, நல்லா பண்ணுறீங்க. இப்படி மெருகு ஏறாதீங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஒரே படத்தில் இவ்வளோ பெருசாக ஹைப்லாம் கொடுக்காதீங்க. எங்களுக்கு பக்கன்னு இருக்குல்ல, அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன படம் வரப்போகுது, அடுத்து எஸ்கே எப்படி பார்க்க போகலான்னு ஒரு ஆர்வம் வருதா இல்லையா? நான் சொல்லிவிட்டேன். அப்புறம் சரி, அதெல்லாம் விடுதலுங்க, இது 2த்தையும் கூட மன்னிச்சிடலாம். ஆனால் அந்த ஃபைட்டு நீங்கள் பண்ணீங்க பாருங்க, அதெல்லாம் மன்னிக்கவே முடியாதுங்க உங்களை, எனக்கு மன்னிக்கவே முடியாது. இப்படியாங்க ஃபைட்டு பண்ணுவீங்க? அவ்வளோ தாறுமாறாக ஒரு ஃபைட்டு. யாருப்பா அந்த ஃபைட் மாஸ்டர், யாருப்பா அவர் பேரை சொல்லுங்க, ஐயோ சத்தியம் மறந்துட்டேன். அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வணக்கத்தை சொல்லி ஆகணும். அது எஸ்கேவை வச்சு சூப்பராக பண்ணியிருக்காரு. எப்பா அந்த மனுஷன், அந்த இந்த பாலிவுட்லேருந்து கொண்டு வந்து இறக்குனாரு அந்த மனுஷன். நான் ஐயோ பேர் தெரியாமல் பண்ண நினைக்காதீங்க, நான் அவ்வளோ எமோஷனில் பேசிட்டு இருக்கேன். அதனால் பேரை டக்குன்னு மறந்து போச்சு. பேர் என்னமோ சொன்னாங்க, விஜோவா என்னமோ சொன்னாங்க. சரி, அவர் விட்டு தெரியுங்க. என்ன ஃபைட்டுங்க அவர்! ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவர் தான் படத்தோட நாயகனாங்கிற அளவுக்கு டவுட் வந்துருச்சு. அந்த அளவுக்கு ஒரு வில்லனுக்கு ஒரு ஃபைட்டை கொடுத்துருக்காரு நம்ம முருகதாஸ். ஸோ முருகதாஸ் மேலே உள்ள பற்றில் தான் அவர் உடனே வந்தார். யார் என்ன கதை எதுவுமே கேட்காம வந்தாராம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மேலே நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்கு எடுக்கக்கூடாதுன்னு முருகதாஸ் சூப்பராக பண்ணிட்டாரு. ஸோ அவரெல்லாம் அல்டிமேட், செம்மையாக பண்ணிட்டாரு. வில்லனை பார்க்குற மாதிரியே இல்லை, 2 ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரியே தான் இருந்துச்சு, அவ்வளோ சூப்பராக பண்ணிட்டாரு. ஸோ டான்சிங் ரோஸு, அவர் பேர் உண்மையான பேரே மறந்து போச்சு. சாக்பட்டால பயங்கரமாக பண்ணியிருப்பார் படத்தில். அவரோட ரோல்லாம் வேற லெவலு. ஓகே, எல்லா காஸ்ட்டும் செம்மையாக பண்ணியிருக்கிறாங்க. ஹீரோயின் எஸ்பெஷலி ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. படத்தோட கரு நல்ல கரு. ஸோ சமுதாயத்துக்கு இனி வரப்போகிற காலங்கள், ஏன்னா நார்த்து சைட்லலாம் நுழையவும் முடியல. அங்கெல்லாம் வந்து டெரரிசம் வந்து வேற லெவலில் இருக்கும். அதாவது சின்ன சின்ன பப்ளிக்கிலே வந்து பயங்கரமாக கன்று வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு இங்கே சென்னையிலே ஒரு நார்த்து இந்தியாவிலேருந்து வந்த ஒரு பையன் சொல்லியிருக்காப்புல, நான் கேட்டிருக்கேன். ஏன்பா அங்கே தான் அவன் பிழைக்க உங்களால் முடியாத, ஏன் இங்கே வரீங்க, என்ன ரீசன் நாங்கள் சும்மா கேட்கும்போது சொல்லுவாங்க. அங்கேனா ஆகுனா வந்து கண்ணை வச்சு சுட்டுருவாப்புல, என்னத்துக்குன்னு தெரியல. இங்கே எப்படி நீங்கள் அடிச்சுக்கிறீங்களோ அது மாதிரி அங்கே கண்ணை வச்சு சுடுவாப்புல, அதனால பேரண்ட்ஸ்லாம் பயந்துக்கிட்டு தான் அனுப்பிடுறாங்க அப்படின்னு அந்த பையனை சொன்னாப்புல. அப்படிலாம் ரொம்ப சங்கடமாக இருக்கும். என்னப்பா சொல்கிறாரு? ஆமாம், நாங்கள் நிறையா இருக்குண்ணே, அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் அமைதியாக ஒரு நல்ல ஒரு இருக்கிற ஒரு ஸ்டேட் அப்படின்னா சரி, ஆமாம் ஸ்டேட்டு தானே தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் ஆனால் அங்கேயும் ஒரு கண்ணெல்லாம் வந்து பொதுமக்கள் மத்தியில் எல்லாரும் கிடச்சிருச்சு அப்படின்னா அவருடைய லைஃப் ஸ்டைல் எப்படி மாறும் அப்படிங்கிறது படத்தோட இது கருவே. ஸோ அதை வச்சு முருகதாஸ் உண்மையிலே நல்லா பண்ணியிருக்கிறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு தான் பிடிச்சிருந்துச்சு. நான் அப்படியே மனசுக்குள்ளே வச்சுட்டு உட்காந்து எனக்கு தான் ரொம்ப பிடிக்குது, மக்களுக்கு எப்படி பிடிக்கும் தெரியலையே அப்படின்ட்டு அப்படியே படம் முடிஞ்சோன்னே சரி என்ன சொல்கிறாங்கன்னு அப்படி லைட்டாக ஒட்டு கேட்டேன். ஒட்டு கேட்கும்போது சொல்கிறாங்க, எல்லா பேரும் என்ன பண்ணுறாங்க, போகிறவங்க வரவங்க எல்லா பேரும் படம் முடிச்சுட்டு போகிறவங்களாம், நீ அந்த படம் இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு, ஐயோ சூப்பராக இருக்கே, அமரனை தாண்டி நல்லா இருக்குங்கிறாரு ஒருத்தவங்க இல்லை எல்லாமே சூப்பர். அது ஒரு ஷர்ட் ஒரு ஹைப்னா இது ஒரு இன்னொரு ஹைப்பில் கொடுக்குது. உண்மையிலே எஸ்கே வேற லெவலில் பண்ணியிருக்காரு அந்த படத்தில் அப்படிங்கிறாங்க.
அப்போ தான் எனக்கு உசிரியே வந்துச்சு. அப்பா நம்ம மட்டும் நினைக்கல, எல்லாருமே இப்படி தான் நினைக்கிறாங்க எஸ்கே பற்றி அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஓகே, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். நீங்கள் எஸ்கே ஃபேன்ஸ்லாம் கண்டிப்பாக படம் இந்த ரிவ்யூ பார்த்துட்டு, இது ரிவ்யூலாம் கிடையாது, எனக்கு என்ன தோணுச்சு அதான் சொல்லியிருக்கேன். ஸோ படம் உண்மையிலேயே செம்ம ஒர்த்து. படம் பார்க்கணும்னு நினச்சா கண்டிப்பாக பாருங்கள். இது வந்து எஸ்கே ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக கழுவி ஊற்றுவீங்க, நல்லா தெரியும், கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுவீங்க. நானும் நல்லா தெரிஞ்சு போச்சு எனக்கு. என்ன வேணும் பேசுங்க, நமக்கு எனக்கு கவலைப்படல. அப்படி இருந்தாலும் சொல்கிறேன், இதுதான் உண்மை. எஸ்கே இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்படியெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்க மாட்டோம். அப்புறம் வந்து வேறு மாதிரி தான் நாங்கள் உங்களை பட்ட பேர் வச்சு கூப்பிட்ற மாதிரி சுச்சுவேஷனுக்கு உங்களை ஆளாகிட்டு இருக்கீங்க. அவ்வளோதான் சொல்லிட்டேன். இது ஒரு எச்சரிக்கையாக கூட வச்சிங்க. அடுத்தடுத்த படங்களாவது ஃப்ளாப் கொடுக்குற மாதிரி ரொம்ப நடிக்க தெரியாமல், டான்ஸ் ஆட தெரியாமல், ஃபைட் பண்ண தெரியாமல் ஒரு மாதிரி பண்ணிட்டு போகிற வழியை பாருங்கள். இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, நான் அவ்வளோதான் சொல்லிக்கிட்டேன்.